வணக்கம். இது பீப்பிள் ஃபோனிக்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல நாம டபுள் வவல் சவுண்ட்ஸ் எடுத்துக்க போறோம். டபுள் வவல் சவுண்ட்ஸ்லேருந்து ஒரு 5 மட்டும் இங்க இருக்கு. இதுல ஒய் ஏன் வருது அப்படின்னா, ஒய் பல இடங்கள்ல ஐய ரீப்ளேஸ் பண்ணும். அதனால ஒய்யை செமி வவல்னு தான் சொல்லுவோம். அதனால தான் இந்த ஒய்யும் இந்த லிஸ்ட்ல நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதோடைய சவுண்ட் என்ன? இதை எப்படி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸோட சேர்த்து நம்ம இதை பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது இந்த டபுள் இ. பொதுவா இந்த மாதிரி டபுள் வவல் இருந்ததானா ஒரு சின்ன ரூல் என்ன அப்படின்னா, 2 வவல்ல ஃபர்ஸ்ட் வவலோடைய பேரை சொல்லணும். அதுதான் அதோடைய சவுண்ட். இப்போ இதோடைய பேர் என்ன? இ இல்லையா? இந்த டபுள் இ இதோடைய சவுண்ட் வந்து இ, அவ்வளவுதான். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றப்போ இந்த மாதிரி 3 லெட்டர் வேர்ட்ஸா எடுத்துக்கலாம். இல்ல அந்த மாதிரி வேர்ட்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்களாவே இரு, இ, இம்மு, இ இந்த மாதிரி நிறைய எழுதி அவங்கள பழக்கப்படுத்தலாம். நம்ம எப்படி தமிழ்ல கீ, ஞி, சீ சொல்றோம். அந்த மாதிரி அவங்கள பிராக்டிஸ் பண்ண வைக்கலாம். இதோடைய சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இப், இ, பி, இஸ், இ, சி, இஃப், இ, ஃபி இந்த மாதிரி. இதுக்கப்புறம் சைட் பை சைடு அப்படியே நம்ம ஒரு 4 லெட்டர் வேர்டாவும் நம்ம சொல்லிடலாம். இப்போ இப், இ, பி கத்திட்டாங்கன்னா கூடவே ஒரு எண் போட்டு இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்டுலாம் நம்ம. பீன் அந்த மாதிரி. இஸ், இ, சி, சீன் இந்த மாதிரி நம்ம சொல்லிடலாம். இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான 4 லெட்டர் வேர்ட்ஸ் தான். இதை வந்து 3.5 இயர்ஸ்லேருந்தே இது சூட்டபிளா இருக்கும். அந்த குழந்தைங்க அவங்களால படிக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி 3 லெட்டர் வேர்ட்ஸ் இல்லாம 4 லெட்டர் வேர்ட்ஸும் இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். பட் அவங்களுக்கு 3.5 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியான வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்டே டபுள் கான்சனன்ட்ஸ் வர்றது. இப்போ இஸ்ஸு இப்பெல்லாம் நிஜமாவே ரொம்ப சிரமப்படுவாங்க. இஸ்ஸு இப்போ வந்து சிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சிப்பீடு அப்படி படிப்பாங்க. பட் பரவாயில்ல, அந்த மாதிரி படிச்சா கூட அவங்கள வந்து நம்ம ஈஸியாவே கரெக்ட் பண்ணிடலாம். இதை வந்து சிப்புன்னு சொல்லாம இஸ்பு இஸ்பு அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண வச்சோம்னா ஸ்பீடுன்றது அவங்களுக்கு ஈஸியாவே வந்துடும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற சவுண்ட் இ அண்ட் ஏ. இதோடைய சவுண்டு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஈன்றதுனால இதோடைய சவுண்டு ஈ தான். இ ஏ டபுள் வவல் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வவலோட பேரை சொல்றோம். இதோடைய சவுண்டு இ. இஸ், இ, சி, இட், இ, டி, இப்பு, இ, பி. இப்போ ஈட், இ, இட், ஈட் இந்த மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஃபோனிக்ஸை டீச் பண்றப்போ வெறுமனே ஃபோனிக்ஸ் அவங்க வந்து ரீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாம வேறு சில விஷயங்களையும் நம்ம சேர்த்தே சொல்லி கொடுக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்போ இ சவுண்டுக்கே 2 காம்பினேஷன் இருக்கு இல்லையா? டபுள் இயும் இருக்கு, இ ஏவும் இருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சேர்த்தே நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்னு 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஒரு சிக்கு வந்து பாக்குறதுன்னு அர்த்தம், இன்னொரு சிக்கு வந்து கடல்னு அர்த்தம். இந்த மாதிரி 2 வேர்டு இருக்கிறதுனால ஒரு வேர்டுக்கு நம்ம இந்த டபுள் இயையும் இன்னொரு வேர்டுக்கு இஏவையும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம சொல்லி தரலாம். இப்போ வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப காமனா தெரிஞ்ச வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வீக் அப்படின்னு இருக்கு. வீக்னா வாரம், இன்னொரு வீக் வந்து சோர்வா டயர்டா இருக்குது, வீக்கா இருக்குது. இந்த மாதிரி அவங்களுக்கு சேர்த்து சொல்லலாம். மீட்னா மீட் பண்றது, இன்னொரு மீட்னா மட்டன் இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம். இதோட சவுண்ட் ஈன்னு சொன்னோம். பட் இது பக்கத்துல ஒரு ஆர் வந்ததால இதோட சவுண்டை நம்ம ஈன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்துல இதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாவே வவல் பக்கத்துல ஆர் வந்ததானா அந்த ஆருடைய சவுண்ட் வந்து ரொம்ப மட்டுப்பட்டு தான் இருக்கும். அதை வந்து நம்ம அழுத்தி எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து அப்படிதான் நம்ம சொல்லுவோம். இஹு ஹியர், இவ்வு வியர், இட்டு டியர் அவ்வளவுதான். 2 ப்ரொனன்சியேஷன் இருக்கு இந்த ஸ்பெல்லிங்கே. ஒன்னு நம்ம இப்ப சொன்ன மாதிரி டியர், இது வந்து கண்ணீர். இந்த பேப்பரை கிழிப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம டேர் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த வார்த்தையும் நம்ம வந்து பேர் அப்படின்னு சொல்லுவோம். பேர். பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ரீட் பண்ண சொல்றப்போ இதை ஒவ்வொரு தடவையும் கரெக்ட் பண்ணிட்டே இருந்தா அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பியர் அப்படி சொன்னா பரவாயில்ல. அப்புறம் நம்ம மெதுவா அவங்களை வந்து இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்னு நியர், இப்பு பியர். இப்ப இதை பாருங்க, இன் ஏர்ன் அவ்வளவுதான். ஈஸியா இருக்கு இல்லையா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கவனிச்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்தே எந்த சவுண்டை நம்ம ஹைலைட் பண்றோமோ அதை மட்டும் அதுக்கு மட்டும் வேற கலர் கோட் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு ஓகே இது ஃபுல்லத்துக்கும் இந்த சவுண்டை நம்ம சொல்லணும் அப்படின்றது ஞாபகம் வரும். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்க எழுதுனீங்கன்னா கூட கொஞ்சம் கலரை மாத்தி மாத்தி எழுதுங்க. இப்ப அடுத்தது
இப்ப நம்ம சொன்ன அதே ரூல் படி இங்க ஏ அண்ட் ஐ இருக்கு. இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரோட பேரை சொல்லணும்னு சொன்னோம் நம்ம. சோ இத ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பல இடங்கள்ல நம்ம இத வந்து கொஞ்சம் அழுத்தி ஏய் அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம் இந்தியன்ஸ். பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இத ஏ அப்படின்ற மாதிரி ஏ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம யூஸ்வலா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எய்ம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? எய்ம் டெய்ல் அப்படி நம்ம ஏய் அப்படின்னு அழுத்தி சொல்லுவோம். அவங்க வந்து இது எய்ம் டெய்ல் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா சொல்லுவாங்க. ஏய் அப்படிங்கிற மாதிரியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சோ இதை வந்து நீங்க எப்படி வேணாம் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. எயின் வேணாலும் சொல்லுங்க, இல்ல ஜெனரல் ரூல் படி ஏய் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரிதான். நேல் இஃப் ஏ ஃபே இல் ஃபேல் அவ்வளவுதான். இம்மு ஏ மே இல் மேல். இது வந்து ஆல்மோஸ்ட் மேல் எம்ஏஎல்இ அதோட ப்ரொனன்சியேஷன் மாதிரியே தான் இருக்கும். அவங்க அப்படிதான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க வந்து இங்கே லிஸ்ட்ல பாருங்க. இதுல இந்த மாதிரி டபுள் கான்சோனன்ட் ஃபர்ஸ்டே இருக்கிற வார்த்தைகளை ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டாம். கொஞ்சம் அவங்க பழகினதுக்கு அப்புறம் சொல்லுங்க. இதே மாதிரியான இன்னும் ஒரு காம்பினேஷன் தான் ஏ ஒய்யும். சொன்ன மாதிரி ஐ கடைசியா வராது, அதனால ஐய ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒய் நம்ம போடுவோம். இதோடைய சவுண்டும் ஏ அவ்வளவுதான். சோ இப்பு ஏ பே, இட்டு ஏ ஜே, இஸ்ஸு ஏ சே. இந்த சவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய வார்த்தைகள் 3 லெட்டர் வேர்ட் 4 லெட்டர் வேர்ட் தான். ஸோ அதனால இதை ஈஸியாவே கத்துக்கிட்டுருவாங்க. மோரோவர் இது நம்ம சென்டென்ஸ்ல நிறைய இடங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம்ன்றதுனால இதை ஃபர்ஸ்டே இன்ட்ரடியூஸ் பண்றதும் நல்லது. சோ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க டீச் பண்றப்போ இப்பு இல் பில் ஏ பில்லே அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இட்டு இர் டிர் ஏ ட்ரே, இவ்வு ஏ வே, இவ் அவ் ஏ அவ்வே இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு சொல்லலாம். சோ கடைசியா ஃபிஃப்த்தா நம்ம பார்க்க போற சவுண்ட் யூ அண்ட் இ காம்பினேஷன். ரூல் படி ஃபர்ஸ்ட் இருக்கிற லெட்டரோடைய பேரை சொல்லணும் இல்லையா? சோ இதை நம்ம யூ அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ இட் யூ டியூ. பட் இந்த மாதிரி சில வார்த்தைகள்ல மட்டும் அது வந்து ஊ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் தான் கொடுக்கும். பரவாயில்ல. சோ இப்பு இல் பில் யூ ப்ளூ. குழந்தைங்க ப்ளூ அப்படின்னு யூ மாதிரி சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா பரவாயில்ல, எதுவா கரெக்ட் பண்ணிக்கலாம். சோ இக்கு இல் கில் யூ க்ளூ, இக்கு இல் கில் யூ க்ளூ, இட்டு இர் டிர் யூ ட்ரூ, இவ்வு அ வே இல் வேல் யூ வேல்யூ. இது பாருங்க, இவ்வு ஏ வே இன் வென் யூ வென் யூ, இரு ஏ ரே இஸ் ரெஸ்க் யூ ரெஸ்கியூ இந்த மாதிரி. சோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாவே உங்களை படிக்க வைக்கலாம். சோ இப்ப நம்ம இதோட சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப குழந்தைங்களுக்கு இதை டீச் பண்றப்ப அவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு நம்ம ஆக்டிவிட்டிஸ் நிறையவே பண்ணலாம். சோ என்ன மாதிரி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் என்னோட குழந்தைக்கு நான் பண்ணின ஆக்டிவிட்டிஸ் நான் ரொம்ப நாள் முன்னாடி என்னோட பிளாக்ல எழுதியிருக்கேன். ஸோ அதுலேருந்து சில பிக்சர்ஸ் மட்டும் நான் பண்ணின ஃபோனிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இல்லை கிராமர் லெசன்ஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், நீங்களும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ கிராமர் ரிலேட்டடாக சென்டென்ஸ் மேக்கிங் இல்லைனாக்க இந்த மாதிரி ஃபோனிக் சவுண்ட்ஸ் இதில் என்னோட ஆக்டிவிட்டீஸ்க்கான லிங்க்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.